ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக தேவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேவ் பிறக்கும்போது 2.850 கேஜி இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக ஒரு 5 டேஸ் குறைஞ்சி 2.610க்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் எனக்கு எப்படி பால் வந்து கொடுக்குறது அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக அந்த மடியில் வந்து தலகாணி வச்சுட்டு கொடுத்தா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது தெரியறதுக்கே எனக்கு 2 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ கையில் பிடிச்சிட்டு குடிக்க தெரில. நான் அந்த ஒரு கஷ்டப்பட்டேன். தலகாணியில் வச்சு கொடுக்க ஆரம்பித்தோடனே சரியாயிடுச்சு. இவன் ஏப்ரல் மந்த்து பிறந்ததுனால வெயில் டைம் தான். ஸோ அதனால் ரொம்ப அவனை கவர் பண்ணி வைக்கல. ஏன்னா வேர்த்துட்டு இருந்துச்சு. ஏசி போட்டுமே அவனுக்கு குளிரல. அவன் வெளியில் போகிறதுக்கு கேரி பண்ணுற பெட்டில் தான் வந்து நான் ஃபுல்லாகவே அவனை தூங்க வச்சேன். மேலே ஒரு துணியை போட்டுட்டு அவன் சுற்றிக்காதபடி. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. இந்த வீடியோவில் உள்ள மாதிரி சும்மா கை கால் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பிடிக்கிற கிரிப்லாம் இருக்காது. அப்புறம் வந்து இவன் ரொம்ப பால் கக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறமே மூக்குலேருந்துலாம் பால் வந்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பால் எவ்வளோ குடிக்க தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் பால் குடிக்கும்போதும் மோஷன் போவான். ஒவ்வொரு டைமும் எவ்ரி ஃபீடுக்கு அப்புறமும் யூரின் அதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து முக்கி போகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸோ இது வந்து நான் ஹாஸ்பிட்டல்லாம் போனேன். யூடியூப்லேயும் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அது மாதிரி பண்ணும். ஒரு 4 மந்த் வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க எதுவுமே. பீடியாட்ரிஷியன் வந்து மார்னிங் விட்டமின் D3யும் மத்தியானம் வந்து கால்சியம் சிரப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கொடுத்துட்ருந்தேன். 3 மந்த்து தான் கால்சியம் சிரப்பு. 1 இயர் வரைக்கும் விட்டமின் D3. ட்ரெஸ் வந்து நான் இந்த மாதிரி பட்டன் வச்சதும் இந்த மாதிரி கைக்கு மேலே நாட் கட்டுறது, உடம்புல வந்து நாட் கட்டுற மாதிரி இருந்தால் அதை வாங்காதீங்க. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு குழந்தைக்கு. ஃபஸ்ட்டு பிறந்தோடனே ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் 45 டேஸ் இன்ஜெக்ஷன் வந்து நான் ஒரு 52 டேஸில் தான் போட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை. ஸோ சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்கிறதுனால 45 டேஸ் இன்ஜெக்ஷனில் தான் ரொம்ப அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கால் வீங்கிருந்துச்சு. லைட்டாக ஃபீவர் வந்தது. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு ஃபீவர் இருக்கும். அவங்க கொடுக்குற மாதிரி நம்ம 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு பேராசிட்டமல் சிரப் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறது. நான் ஜிஹெச்சில் தான் போட்டுட்ருக்கேன். அதனால் அவங்க கொடுக்குற சிரப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி பாலுக்கும் அழுகலை, பால் குடிக்காமல் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரிலனா ஒரு சிரப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை நான் 1 டைம் தான் கொடுத்தேன். நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரியும் எனக்கு எதுக்கு அழுகுறான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஒரு 1 மந்த்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டைமும் பால் குடிக்கும்போது தோலில் போட்டு தட்டி ஏப்பம் விடலைன்னா அவன் கக்குறான். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குடித்தாலும் அவன் கக்குனான் ஏப்பம் விட்டாலுமே. வேறு என்னென்னா மூக்கால் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்துச்சு. பால் வாயாலேயும் வந்தது, மூக்காலேயும் வந்தது. ஸோ அப்போல்லாம் ரொம்ப பயந்துட்டேன். இவனுக்கு ஒவ்வொரு டைமே வந்து நான் இவன் அழும்போது தான் பால் கொடுப்பேன். ஏன்னா ஃபீடிங் ஆன் டிமாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த டாக்டர்ஸ்லாம் கூட யூடியூப்பில். ஒவ்வொரு ஃபீடுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 மந்த் வரைக்கும் 45 மினிட்ஸாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அவங்க பால் குடிக்கிற டைம் வந்து நேரம் வந்து. அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஆகும். அப்புறம் 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆகிட்ருக்கும் ஒவ்வொரு மந்த்தும். பேம்பர்ஸ் வந்து நான் ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு மட்டும். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து 6 மந்த் ஆகிடுச்சு. நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். டேயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. முடி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. பிறந்தப்போ முடியை விட அதுக்கப்புறம் அவனுக்கு முடியே இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். இப்போ தான் கொஞ்சமாவது வந்திருக்கு ஒரு 6 மந்த்தில். போர்வையெல்லாம் மேலே போத்தும்போது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி தான் படுக்க வைப்பேன். ஏன்னா வந்து மூஞ்சியில் போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தலைக்குமே வந்து அவன் எப்படி கை மாட்டாதபடி வைப்பேன். ஸோ பக்கத்தில் தான் நைட்டு போட்டு தூங்குவேன். தூளி வந்து கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் தான் போட ஆரம்பித்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஆக்சுவலாக எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக வந்து பவுட்ரு யூஸ் பண்ணவே கிடையாது நான் இப்போ வரைக்குமே வந்து. ஏன்னா அது டஸ்ட் ஆகும்னா பேம்பர்ஸ் போட்டாலுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ரேஷஸ்ன்னு அவனுக்கு ஒன்றும் பெருசாக வந்தது கிடையாது. இப்போ வரைக்குமே 6 மந்த் ஆகுது. நான் ரேஷஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணதில்லை. பாடி லோஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் எல்லாமே ஹிமாலயா ப்ராடக்ட் தான். சோப்பு வந்து நான் 1 மந்த்துக்கு அப்புறம் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் அவனுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல க்ரீமு. ஆயில் மசாஜு எல்லாமே நான் வந்து அவனுக்கு பாத்திங் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட்டாக க்ரீமு, ஆயில் மசாஜு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். வேறு எதுவும் நான் தலைக்கு எண்ணெய்லாம் வைக்கிறது கிடையாது. அப்புறம் 2 1/2 மாதம் ஊசி போட்டேன். அப்புறம் 3 1/2 மாதம் ஊசி போட்டேன். எல்லாமே வந்து 1 வீக் நான் லேட்டாக தான் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டதுனால லேட்டாக. ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து கலர் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 4 மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக அவங்க நார்மல் கலருக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பர்த்து வந்து ரொம்ப கலராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கலர் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ வந்து அவன் ஒரு 6 மந்த் ஆகுது. இப்போ தான் அவன் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கான்.